Hello everyone, welcome to Yalini's place. இன்றைக்கு நல்ல ஒரு பிரைட்டான டே. லாஸ்ட் வீக் நல்ல குளிராக இருந்தது, அப்படியே குயிக்காக வெதர் சேஞ்ச் பண்ணிட்டுது. இன்றைக்கி வெளியில் நின்று ஒர்க் பண்ணுற அளவுக்கு நல்ல வார்மாக இருக்குது. இதை யூஸ் பண்ணி எங்களோட பேக்யார்ட் வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சிடணும். நாங்கள் இன்றைக்கு என்ன பிளான் பண்ணியிருக்கிறோம்னா எங்களோட ஃபென்ஸுக்கு பெயிண்ட் பண்ணுவோம்ட்டு. மழை பெஞ்சபடியாக ஃபென்ஸில் கீழே எல்லாம் மண் அடிச்சிருக்கும். அதால் ஃபென்ஸ் ஒருக்கா வடிவாக கழுவி போட்டு தான் பெயிண்ட் அடிக்கணும். இந்த ப்ரெஷர் வாஷரால் தான் கழுவ போகிறோம். இது ஃபென்ஸில் உள்ள டேர்ட்டுகளையும் குயிக்காக ரிமூவ் பண்ணிடும். ஒவ்வொரு வருஷமும் வின்டர் முடிஞ்சோடனே இப்படி ப்ரெஷர் வாஷரால் கழுவினாலே ஃபென்ஸில் இருக்கிற ஊத்தியல் எல்லாம் போய் புதுசு மாதிரி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ குயிக்காக அந்த ஊத்தியல் எல்லாம் ரிமூவ் பண்ணப்படுதுண்டு. இப்போ ஹஸ்பண்ட் வாஷ் பண்ணி கொண்டிருக்கிறார். நான் வீடியோவும் எடுத்து குக் பண்ணி கொண்டிருக்கிறேன். சிக்கன் சமைச்சாச்சு. இப்போ அடுத்தா கோவா வர செய்ய போகிறேன். லஞ்சுக்கு சிக்கன் கறி, கோவா வர, கேரட் சம்பல் மூண்டும் குயிக்காக சமைச்சு முடிச்சாச்சு. இனி சாப்பிட்டுட்டு பெயிண்ட்டை வாங்கிட்டு வரணும். இப்போ அரைவாசி ஃபென்ஸுக்கிட்ட கழுவியாச்சு. ஆனால் இப்போ முழுக்க கழுவி கொண்டு இருந்தோம்னா காயறதுக்கும் டைம் வேணும், கொஞ்சம் டைம் எடுக்கும் போல இருக்குது. அதால் நாங்கள் இப்போ கீழே உள்ள மண்ணை மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு காய விட போகிறோம். அதுக்கிடையில் நாங்கள் சாப்பிட்டுட்டு போய் பெயிண்ட் வாங்கிட்டு வர காஞ்சிடும். அதுக்கு பிறகு பெயிண்ட் அடிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ நாங்கள் ஹோம் டிப்போவுக்கு போய் கொண்டிருக்கிறோம் பெயிண்ட் வாங்குறதுக்காக. இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராடக்ட் எல்லாம் வாங்கலாம். அதோடு நாங்கள் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு எதுவும் டூல்ஸ் எங்கள்ட வீட்டு தேவைக்காக யூஸ் பண்ண போகிறோமாண்டா வாங்குறதுக்கு பதிலாக இங்கே ரெண்ட் பண்ணி கொண்டும் போகலாம். நாங்கள் இப்போ என்ன கலர் எங்களுக்கு வேணுமோ அதை சொன்னோம்னு சொன்னால் அவை மிக்ஸ் பண்ணி தருவினோம். எப்படி மிக்ஸ் பண்ணினோம்னு பாருங்க. நாங்கள் பெயிண்ட் தான் அடிக்கணும்னு வலிக்கிட்டாங்க. ஆனால் இங்கே வந்தோடனே அவ சொல்லிச்சிட்டோம், பெயிண்ட் அடிக்கிறேன்டா ஃபென்ஸுக்கு மேலே ப்ரைமர் கோட்டை அப்ளை பண்ணிவிட்டு அடித்தா தான் பெயிண்ட் நல்லா ஸ்மூத்தாக தெரியுமெண்டு. அதால் நாங்கள் இப்போ ஸ்டெயின் தான் வாங்கியிருக்கிறோம். இது ஒன்றுமே ப்ரைமர் ஒன்றுமே அடிக்க தேவையில்லை. இப்போ நாங்கள் ஃபென்ஸை க்ளீன் பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கு மேலே இதை கொண்டு போய் அடித்தா நல்ல வடிவாக இருக்கும். இங்கேயே பெயிண்ட் அடிக்கிறது தேவையான டூல்ஸையும் வாங்கியாச்சு. இப்போ நாங்கள் வாஷ் பண்ணி ஒரு 2-3 ஹவர்ஸ் இருக்கும். ஃபென்ஸ் நல்லா காஞ்சிட்டுது. இந்த ஸ்டெயின் ஃபென்ஸுக்கு மட்டும் இல்லாமல் டெக் சைடிங் அதழுக்கும் அடிக்கலாம். அடித்து 2 ஹவர்ஸ்லேயே காஞ்சிடும். அதுக்கு பிறகு மழை வந்தாலும் கரையாது. இந்த ஒரு கேனோட ப்ரைஸ் $79 சம்திங் வந்துச்சு. எங்களுக்கு இது முழுக்க அடித்து முடிக்கிறதுக்கு 4 கேன் தேவைப்படும். இப்போ நாங்கள் வாங்கின பெயிண்ட் கிட்டில் ட்ரேயோடு சேர்த்து 2 ப்ரஷ் தந்திருக்கணும். இதில் சின்ன ப்ரஷ் டச் அப் பண்ணுறதுக்கு மற்ற கோனர் அது பெயிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி லின் ஃப்ரீ ரோலர் 2 தந்திருக்கணும். அதில் சின்னன் சின்ன இடங்களை அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ ட்ரெயில் விடும்போது ஒரு வடிவாக மிக்ஸ் பண்ணி போட்டு தான் விடணும். அதோட கொஞ்சம் கொஞ்சமாக தான் விடணும். கன நேரம் ஓப்பன் பண்ணி வெளியில் வச்சா திக்காயிடும். பெரிய ரோலரால் குயிக்காக அடித்து கொண்டு போகலாம். சின்ன இடங்களுக்கு இந்த சின்ன ரோலரையும் ப்ரஷ்களையும் தான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதால் கொஞ்சம் டைம் எடுக்குது. பெயிண்ட் ஸ்ப்ரேயரால் அடித்தா குயிக்காக அடிச்சிடலாம். ஆனால் நிலமெல்லாம் வடிவாக கவர் பண்ணணும், இல்லாட்டிக்கு எல்லா இடமும் பறந்துடும். அதோட நேபர்ஸ் இந்த சைடுக்கும் பறந்துடும். அதால் தான் டைம் எடுத்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி கையால் அடித்து கொண்டிருக்கிறேன். ஸ்டெயின் பெயிண்ட்டை மாதிரி வுட்ஸை கம்ப்ளீட்லியாக கவர் பண்ணாது. அதால் பார்க்குறதுக்கு நேச்சுரலாக இருக்கும். இப்போ நான் பிளாக் கலர் அடிக்கிறபடியாக பெருசாக தெரியலை. வேறு கலரண்டா
வுட்ஸுண்ட டெக்ஸ்டர் கலர் எல்லாம் அப்படியே தெரியும். வெயில் குறைஞ்சிட்டுது, இனி அடித்தா காயாது, அதால் நிப்பாட்டிட்டு நாளைக்கு தான் கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போ ஒரு டீ குடிச்சிட்டு பேக்யார்ட் கொஞ்சம் க்ளீன் பண்ண போகிறேன். நாங்கள் நாளைக்கு தான் மிச்சத்தை கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போ இந்த ட்ரே, ப்ரஷ், ரோலர் எல்லாத்தையும் கழுவினா நாளைக்கு காயாது. ஒவ்வொரு முறையும் இப்படி விட்டு விட்டு அடிக்க வந்து புதுசாக வாங்குறது மணி வேஸ்ட். அதால் இப்படி ஒரு கார்பேஜ் பேக் எடுத்து டைட்டாக கட்டிட்டு ஒரு கூலான பிளேஸில் வச்சா இப்போ நாளைக்கு எடுக்கையும் இப்படியே தான் இருக்கும், ட்ரையாக போகாமல் இப்படியே இருக்கும். நாங்கள் நாளைக்கு மார்னிங் திருப்பியும் எடுத்து அடிக்க போகிறபடியாக இப்படி கட்டி வச்சா ஓகே. ஒரு நாளைக்கு மேலே இப்படி கட்டி வச்சா ப்ரஷ்லாம் பெயிண்ட் ஒட்டிடும், அப்புறம் யூஸ் பண்ணிடலாது. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா எப்படி வச்சோமோ அப்படியே காயாமல் இருக்குது. இன்றைக்கு இதை இப்படி எடுத்து அடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் கையில் வச்சுருக்கிற இந்த ஹேண்ட் ரேக் சின்ன மரங்கள் இப்படியான சின்ன இடங்களுக்குள்ள உள்ள லீவ்ஸ்களை ஈஸியாக ரேக் பண்ணி எடுக்கிறதுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வின்டர் டைம் முடிஞ்சோடனே சில இடங்களில் கிராஸ் எல்லாம் இப்படி காஞ்சு போயிருக்கும், அதுகளை வடிவாக ரேக் பண்ணி எடுத்துடணும். அப்போ தான் ஸ்ப்ரிங் டைமுக்கு புது கிராஸ் முளைக்கும் அந்த இடங்கள்லையும். அப்படி முளைக்காட்டிக்கு சீட்ஸ் போட்டு முளைக்க வைக்கணும். இந்த பிளான்ட் நல்ல ஒரு ஷேப்பில் வந்திருந்தது. மானோ முயலோ தெரியல, கடிச்சு முறிச்சு விட்டுருந்தது. இப்போ பின்னுக்கு இருக்கிறதையும் இதே ஷேப்பில் வெட்டி விடுறேன். எனக்கு பேக்யார்டில் இப்படி இருந்து ஒர்க் பண்ணுறேன்னா நல்ல விருப்பம். வெதர் நல்லா வந்தால் வெளியில் இப்படி ஏதாவது செய்து கொண்டிருப்பேன். அதோட வின்டர் டைமில் காற்று அடிக்க இப்படி லீவ்ஸ் எல்லாம் எல்லா இடத்துலையும் இருந்து சேர்ந்துடும். அதை இப்படி ஸ்ப்ரிங் டைமில் க்ளீன் பண்ணி விட்டால் தான் பார்க்கவும் வடிவாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அன்றைக்கு அரைவாசி அடித்தபடி அப்படியே இருக்குது. அதுக்கு பிறகு இப்போ ஒரு 3 கிழமையாக தொடர்ந்து மழையும் குளிரும், அதால் தொடர்ந்து அடிக்க இல்லாமல் இருக்குது. அதுக்கிடையில் மரங்களும் எல்லாம் முளைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டுது. ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் பண்ணினாலே ஒரே பேர்ட்ஸ் சத்தமாக தான் இருக்கும். எங்கிட்ட விட்டு மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் இப்படி சத்தம் போட்டுக்கொண்டே நிற்பினோம். எனக்கு மார்னிங் எழுப்பினோன்னே இப்படி ஒரு வெளியில எல்லாம் சுற்றி பார்த்து இந்த பேர்ட்ஸுன்ற சத்தம் கேட்குற எல்லாம் நல்ல விருப்பம். அதால் வெளியே எழுப்பினோடனே ஒரு வெளியில் எல்லாம் இப்படி பார்த்துட்டு தான் உள்ளுக்கு போவேன். இதில் நின்று தான் கத்திக்கொண்டிருக்கணும். கனநாளை பிறகு இன்றைக்கு தான் வெயிலை பார்க்குறேன். இவ்வளோ நாளும் ஒரே மழையும் இருட்டுமே இருந்துச்சு. இப்போவும் குளிராகத்தான் இருக்குது. மரங்கள் எல்லாம் இப்போ முளைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டுது. வெளிநாடுகளில் ஒவ்வொரு சீசனுமே நல்ல வடிவாக இருக்கும். வின்டர் டைமில் மரங்களில் உள்ள இலைகள் எல்லாம் விழுந்து அதுக்கு மேலே ஸ்னோ இருக்கேக்க அதை பார்க்க ஒரு வடிவாக இருக்கும். அதே மாதிரி ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் பண்ணோன்னே மரங்கள் எல்லாம் முளைக்கத்துவாங்க. அப்போ ஒவ்வொரு மரத்துலேயும் லீவ்ஸ் எல்லாம் ஒவ்வொரு கலர்ஸில் இருக்கும், அதுவும் பார்க்குறதுக்கு நல்ல வடிவாக இருக்கும். இந்த வீக்கெண்டும் மழையண்டு போட்டிருக்கிறபடியாக ஃபென்ஸை கம்ப்ளீட்லியாக அடித்து முடிக்கல. நெக்ஸ்ட் வீடியோவில் அடித்து முடித்த அப்புறம் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.